ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பீகாக் ஃபில்லர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு மேங்கோக்குள்ளே 3 கர்வ் லைன் கொடுத்துருங்க. டபுள் லேயர் ஹம்பு கொடுத்துட்டு சென்டரில் மிச்சம் இருக்கிற இடத்துக்கு ஃபுல்லாக லீஃப் ஃபார்ம் பண்ணி ஒரு சர்க்கிள் போட்டு ஃபுல்லாக போல்டிங் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மயிலுக்கு மேலே இருக்க ஒரு ட்ரா பண்ணுறோம். அதை வி மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஃபுல்லாக சர்க்கிள் போட்டு நடுவில் சென்டர் ஃபுல்லாக லைன் கொடுத்துருங்க. இப்போ ஐக்கு ஃபுல்லாக போல்டிங் கொடுத்துட்டு இப்போ உடம்புல பாதிக்கு லைன் கர்வ் லைன் கொடுத்துட்டு அதை ஃபுல்லாக போல்டு கொடுத்துட்டு மறுபடியும் ஃபோர் லைன் கர்வ் லைன் கொடுத்துட்டு பார்ட்ரு க்ரியேட் பண்ணோம். டபுள் லேயர் ஹம்பு போட்டு டபிள்யூ ஷேப் போட்டு பார்ட்ரு க்ரியேட் பண்ணி அதே மாதிரி சேமாக உடம்புக்கு மேலே போட்ட மாதிரியே பாடியில் இங்கே கீழேயும் போல்டிங் கொடுத்துருங்க. சென்டரில் இருக்கிற ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஸ்பைரல் ஃபார்ம் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சைடு மேங்கோவில் எப்படி ஃபார்ம் பண்ணோமோ அதே மாதிரி இந்த சைடு மேங்கோவில் இதே மாதிரி ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டபுள் சைடு மேங்கோஸில் பண்ணும்போது அந்த சைடு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இன்னொரு மேங்கோக்கும் பண்ணணும். இன்னொரு பக்கம் வேறு மாதிரி பண்ணோன்னா அது டிசைன் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. சைடில் ஃபுல்லாக போல்டிங் கொடுத்துருங்க. ஐக்கு ஃபுல்லாக போல்ட் பண்ணிவிட்டு மேங்கோவில் 3 லேயர் கர்வ் லைன் கொடுத்துட்டு மிச்சம் உடம்பு ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஹம்பு கொடுத்துருங்க. ஹம்பு கொடுத்துட்டு மேங்கோ லைன் அவுட்லைன் கொடுத்துருங்க. ஸ்ப்ரில்லுக்கும் அவுட்லைன் கொடுத்துட்டு இப்போ பாடி ஃபுல்லாமே போல்டிங் பண்ணிடுங்க. ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. போல்டிங் கொடுக்குறதும் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம நீட்டாக ஸ்லோவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரா பார்க்குறக்கே பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் இருக்கும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ணிங்கன்னா பார்க்குறக்கே கொசன்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஐக்கு அதே மாதிரி போல்டிங் கொடுத்துட்டு பாடியில் பாதி பாடிக்கு போல்டிங் கொடுத்துட்டு லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹம்பு கொடுங்க. இப்போ ஹாஃப் பாடிக்கு ஃபுல்லாக ஹம்பு கொடுத்துட்டு மேலே ஹாஃப்க்கு போல்டிங் கொடுத்த மாதிரி இப்போ மிச்சம் இருக்க எல்லாத்துக்கும் போல்டிங் கொடுக்கணும். இப்படியும் லேயர் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ உள்ளுக்குள்ளே நம்ம ஷேடு பேக் வீடியோஸில் எப்படிங்கிறத பார்த்துருப்போம். இது ஷேடு ஃபுல்லாக ப்ரெஷரே கொடுக்காம உள்ளே ஃபுல்லாக எல்லாத்துக்கும் மேங்கோக்கு ஷேடு கொடுத்துருங்க. ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஷேடு கொடுத்துட்டு அவுட்லைன் நம்ம மறுபடியும் ட்ரா பண்ணால் தான் உங்களுக்கு ட்ரா பார்க்குறக்கே நீட்டாக இருக்கும். அப்பப்போ நம்ம டிப்பை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ண ஆரம்பித்தோன்னா பர்ஃபெக்டாக வரும். இல்லாட்டினா முன்னாடி டிப்பில் ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம ட்ரா போடுறப்ப நீட்டாக வராது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா டிப்பை க்ளீன் பண்ணி போடுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரில்லு, கர்வ் லைன், ஹம்பு, டபுள் லேயர் ஹம்பு, அது ஒரு போல்ட் லைன், மறுபடியும் கர்வ் லைன், ஒரு லீஃப் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ அவுட்லைன் கொடுத்துருங்க. இப்போ கொஞ்சம் போல்ட் லைன் கொடுத்துட்டு 2 கர்வ் லைன் கொடுத்துட்டு ஹம்பு கொடுத்து மறுபடியும் போல்ட் லைன், மறுபடியும் லைன் ஃபார்ம் பண்ணி மறுபடியும் ஹம்பு,
மறுபடியும் போல் லைன், அதே மாதிரி பாடி ஃபுல்லாமே போட்டுருங்க. இப்போ ஃபெதரில் சென்டரில் வந்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் ஒரு லீஃப் போட்டு அதுக்கும் போல்டு கொடுத்துட்டு ஃபுல்லாக மிச்சம் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்துக்கும் மேலே பார்த்த மாதிரி வந்து லைன் கொடுங்க. ஸ்ட்ரைட் லைன் கொடுத்தீங்கன்னா நீட்டாக வராது. நான் போட்டிருக்க மாதிரி மேலே பார்த்த மாதிரி கேப் விட்டு லைன் ஒட்டாமல் லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ ஃபெதருக்கும் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே ஃபில்லர்ஸ் முடித்ததுக்கப்புறம் எந்த ட்ராவாக இருந்தாலுமே எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா தான் வந்து ஃபினிஷாகவும் நீட்டாகவும் இருக்கும். போல் லைன் ஹம்ப்பு ஸ்ப்ரில் ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் போல் லைன் ஹம்ப்பு மறுபடியும் மீதி இருக்க எல்லாத்துக்கும் போல் லைன் கொடுத்துருங்க. இப்போ கிரிட்டு போட போகிறோம். இந்த மேங்கோஸ்லையும் அந்த மேங்கோஸ்லையும் கிரிட்டு எப்படி போடுறதுங்கிறதும் பேக் வீடியோஸில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே செக்குடு ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மேங்கோவுக்கு என்ன டிசைன் போடுறோமோ அதே மாதிரி தான் அந்த மேங்கோவுக்கும் போடணும். இல்லாட்டினா உங்களுக்கு ட்ரா நீட்டாக வராது. ஃபில்லர்ஸ் கொடுத்தீங்கன்னால அதுக்கு ஃபில்லர்ஸ் தான் கொடுக்கணும். கிரிட்டுக்கு எடுத்தால் அதுக்கு கிரிட்டு தான் கொடுக்கணும். எதுக்கு கிரிட்டு அதுக்கு ஃபில்லர்ஸ் எப்போவுமே கொடுக்கக்கூடாது. அந்த தப்பு பண்ணாதீங்க. எதுக்கும் அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்த்ததை நீங்கள் பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பேப்பர்ஸ் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபில்லர் போல் லைன் கொடுத்துட்டு லைன் கொடுத்துட்டு ஹம்ப்பு கொடுங்க. ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு சென்டரில் ஃபுல்லாக ஸ்ப்ரில் கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹம்ப்பு கொடுத்துட்டு ஃபில்லர் போட்டு நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போல் லைன் கொடுத்துட்டு கர்வ் கொடுத்துருங்க. இப்போ ஃபுல்லாக ஹம்ப்பு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.